சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மலரு அவுட் ஹவுஸ் வர்றாங்க. அவங்க வந்ததும் வேகமா ஓடியாந்து அவங்கள கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. தனம், எதுக்கு தனம் அழுகிற, எதுக்கு அழுகிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா வந்து நல்ல நேரத்தில் நீங்கள் வந்தீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லவும், நீங்கள் மட்டும் வரலேனா அப்படின்னும், நான் மட்டும் வரலேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் தமிழுக்கு எதுவும் ஆச்சா அப்படிங்கிறாப்புல. இல்லை தமிழ் அக்காவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. அப்போ எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. வந்து அப்படின்னு சொல்லவே தயங்குறாங்க. என்னடி வந்து போயின்ட்டு சொல்லுடி அப்படிங்கிறாங்க. வந்து போசு மாமா என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தாங்க. நீங்கள் வர்றதை பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் நீங்கன்னு தெரியாது, யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க மலரு. அந்த நேரம் தமிழும் உள்ளே வர்றாங்க. தமிழ் வந்ததும் விஷயத்த சொல்கிறாங்க மலரும் தனமும். இதை கேட்ட தமிழ் ரொம்பவே கோவப்பட்டு, இப்பயே வாங்க நம்ம பெரிய வீட்டில் போய் மாமாட்ட இதை பற்றி பேசுவோம். இன்னி இவனை சும்மா விடக்கூடாது. நானும் போயிட்டு போகுதுன்னு பொறுத்து போனா இவன் ரொம்ப ஓவராக நடக்கிறான். கடைசியில் என் தங்கச்சிட்டே இவன் தப்பாக நடந்துக்கிற பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பத்தாதுக்கு எம்எல்ஏ பொண்ணை வேற இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மலரும் அவுட் ஹவுஸுக்கு வந்த விஷயத்த எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தையும் தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. ஓ, இந்த அளவுக்கு போயிட்டாங்களா, இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா, வாக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் மாமா மாமாங்கிறாங்க. இவங்க கூப்பிட்ட குரலுக்கு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. ராசாங்கம் வெளியே வர்றாரு. என்ன ஓவராக சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்க, நான் உன்னை சவுண்டு விடணும், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, என்ன நடந்துச்சுன்றத கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் வர்றாங்க. என்னடி தமிழ், என்னென்னமோ பேசுகிற, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா கோவமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாச்சி, போஸ் என்ன வேலை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, போஸ் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையில ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாமல், என்னடி என்ன புது கதையை கொண்டு வந்திருக்கியா, என் மகனுக்கு ஒரு நல்லது நடந்தால் உங்களுக்கெல்லாம் பொறுக்காதே, எதையாவது சொல்லி அவனை கெடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அப்படித்தானே இப்போ திட்டம் போட்டு வந்திருக்கீங்க. ஏன் இவ வந்து உன்னிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னாளா அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்டுட்டு பேசுங்க. உங்க மையன் நல்லவே மாதிரி உங்க மகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. அப்பதான் ராசாங்கம் சொல்றாரு, இங்க பாரு, என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லாம அவ சொல்றதுக்கு எதுக்கு சண்டைக்கு போய்கிட்டு இருக்க, என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அப்படிங்கிறாப்புல. சொல்றேன் மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல, தனம் சொல்லுடி என்ன நடந்துச்சுன்னு மாமாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அழுதுகிட்டே தனம், மாமா வந்து அப்படின்னு சொல்லவும், சொல்லு, வந்து சொல்ல வந்துட்டேல, அப்புறம் என்ன வந்து போய் சொல்றியா இல்லையா அப்படிங்கிறாரு. அப்ப நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு. அப்பதான் சொல்றாங்க, மாமா இவளுக்கு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவளுக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்து போசு மேல ஒரு கெட்ட பேரை உண்டு பண்றாளுங்க, இவளுக்கு சொல்றது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேசுது. அந்த நேரம் சாவுத்திரி சுதாரிச்சுக்கிட்டு, இதுக்கு நல்ல வழி கிடச்சிருக்கு நமக்கு, இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாப்புல, அண்ணே நானுமே தமிழ் மேலே கோபமாக தான் இருக்கேன், இந்த விஷயத்தில் எந்த பொண்ணாவது பொய் பேசுமா, அதனால கண்டிப்பாக போசு வந்து தப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குண்ணே, கொஞ்சம் யோசிச்சு எதா இருந்தாலும் ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தமிழ் சொல்கிறாங்க, மலரக்கா வந்து இந்த வாழ்க்கையை வேண்டாம்னு தான் அவங்க ஒதுங்கி இருக்காங்க, அதுக்காகலாம் நான் பேசலை, இப்பயும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த முடிவை எடுத்து அவுட் ஹவுஸில் வந்து தங்குனாங்கன்னு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, நான் அதுக்காகலாம் வரல, இப்படி ஒரு பொறுக்கி பயலுக்கு இன்னொரு பொண்ணையும் கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்க, உங்கள் கட்சிக்கும் ஒரு கெட்ட பேர் வரும், நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, மலர் அக்கா மட்டும் வரலேனா இந்நேரம் என் தங்கச்சிட்ட போஸ் தப்பா நடந்திருப்பாப்ல, மலர் அக்கா வர்றதை பார்த்து தான் போஸ் ஓடி இருக்காப்ல, இதுல இருந்தே தெரியலையா அவன் எப்படியாப்பட்டவன்னு. இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன் மாமா, இதுக்கு மேலேயும் நான் அந்த உண்மையை மறைக்க தயாரா இல்லை, என் தங்கச்சிக்கு என்னைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு களங்கம் ஏற்பட்டுச்சோ அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னைக்கு என்னை அடிச்சு போட்டு நான் கண்டுபிடிச்ச மருந்தை அந்த கொட்டையை எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கினாரு போஸு, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அந்த மருந்தை கண்டுபிடிச்சது நான் தான். நான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கையில் என் பின்மண்டையில் அடிச்சு போட்டு அந்த மருந்தை கொண்டு வந்து தான் உங்களை காப்பாற்றினாப்புல, அப்போ கூட நான் ஏன் வாயை திறக்கலைனா, நல்லபடியாக நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பொழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் மாமா நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் எப்போ என் தங்கச்சி கையை பிடிச்சி தப்பாக நடக்க முயற்சி பண்ணானோ இவனுக்கு இன்னொரு பொண்ணும் இந்த மாதிரி வந்து சிக்கிடக்கூடாது, இவன் இன்னும் திருந்தவே இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராசாங்கம் வந்து சொல்கிறாரு, இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்கிறாரு. வேணா வனத்துறையில் ஃபோன் பண்ணி கேளுங்க, அங்கே ஏதாவது ஒரு சிடிசி கேமரா இருக்கும், அங்கே ஏதாவது அவங்க பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து
சன்னாசி போனை போட்டு கேளு அப்படிங்கிறாரு. போனை போட்டு கேட்கையில அவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பொண்ணை அடித்து போட்டு மருந்தை எடுத்துக்கிட்டு போனதை அதில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு ராசாங்கம். உன் மையன் நல்லவனா ஆயிட்டான்னு நான் நினச்சேன், ஆனால் இன்னும் அவன் திருந்தலை. அவனை உடனே போலீஸுக்கு சொல்லி அவனை கைது பண்ணிட்டு போக சொல்லுங்க. இனிமேல் அவன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ராசாங்கம் சொல்ல, அந்த நேரம் பார்த்து போஸு உள்ளே வரவும் போஸுடைய சட்டையை போய் தமிழ் பிடிக்கிறாங்க. ஏண்டா, நான் இல்லாத நேரம் என் தங்கச்சிட்ட நீ தப்பாக நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி பலாரும் கணத்தில் ஒரு அறை விட்றாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியோடு பார்க்குது ஈஸ்வரி.